ப்ரப்போசிஷனும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள 8 பார்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். நம்ம உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் நமக்கு முக்கியம் இல்லையா? அதில் ஏதாவது ஒரு பார்ட் இல்லைனாலும் அது உடலில் ஒரு குறை இருக்கிறது போல தானே. நம் உடலில் முக்கியமில்லாத பகுதி எது என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். இதே போல தான் இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எந்த பார்ட் முக்கியம் அப்படின்னு கேட்டால் அதற்கு பதிலே இல்லை. ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சின் 8 பார்ட்ஸும் மிக மிக பயனுள்ளவை. ஸோ இதற்கு முந்தைய வீடியோஸ் எல்லாத்தையும் தேவைப்படுறவங்க பார்த்து பயனடையலாம். ப்ரப்போசிஷன் என்பது ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் முன்பு அவற்றை மற்ற வார்த்தைகளுடன் இணைக்க பயன்படுகிறதுனால, அது முன்னாடி இணைக்கிறதுனால அது முன்னிடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். அந்த வேர்ட்லயே இருக்குது ப்ரப்போசிஷன், ப்ரீ பொசிஷன். ப்ரீ முன், பொசிஷன் இடம், முன்னிடத்தில் வைக்கப்பட்ட இடைச்சொல் முன்னிடைச்சொல். There is a cow in the field. cow ஒரு நவுன், field இன்னொரு நவுன். இந்த ரெண்டு நவுனையும் இணைப்பதற்காக இடையில இன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் சேர்த்திருக்கிறோம். அதாவது அந்த வயலில் ஒரு பசு இருக்கிறது. அந்த பசு எங்கு இருக்கிறது? அது வயலில் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடும் போது அது ஆங்கிலத்தில் இன் அப்படிங்கிற வேர்டு சொல்லணும். அது சொல்லாமல் இருந்தால் அந்த சென்டென்ஸுக்கு மீனிங் இருக்காது. There is a cow the field அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த கவ் இருக்கிற இடத்தை குறிப்பிட்டு சொல்றதுனால there is a cow in the field. அந்த வயலில் ஒரு பசு இருக்கிறது. எங்கு? வயலில். அந்த இல் அப்படின்னு சொல்றது தான் இங்கிலீஷில் இன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் கொண்டு சொல்கிறோம். இது போல the road runs over hill and plain. சாலை மலை மற்றும் சமவெளி மீது செல்கிறது. அந்த ஓவர் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் அந்த இடத்துல வரலை அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸுக்கு மீனிங் இருக்காது. ஸோ ப்ரப்போசிஷன் எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த 2 எக்ஸாம்பிள்ஸில் இருந்தும் நமக்கு புரிஞ்சிருக்கும். We can see butterflies on the flowers. பூக்களின் மீது வண்ணத்து பூச்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. They feed on the nectar of the flowers. அவை பூக்களின் மேலுள்ள தேனை உண்கின்றன. Bread and tea are on the tray. ரொட்டியும் தேநீரும் தட்டின் மேல் இருக்கின்றன. அந்த ட்ரே மேலே இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். இது டீ அண்ட் பிஸ்கட்ஸ் ஆர் இன் த ட்ரே. தேநீரும் பிஸ்கட்களும் தட்டினுள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் குழிஞ்சு உள்ளே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆன் சொல்லக்கூடாது, மேலேன்னு சொல்லக்கூடாது, உள்ளேன்னு சொல்லும்போது டீ அண்ட் பிஸ்கட்ஸ் ஆர் இன் த ட்ரே அந்த இடத்துல இன் யூஸ் பண்ணணும்.